ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மின் கட்டண உயர்வு, அதாவது கரண்ட் பில்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இப்போது நிறைய புதிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய விதிமுறைகளும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டுக்கும் சரி, நீங்கள் கம்பெனி வச்சுருந்தாலும் சரி, வேறு என்ன டிரான்சாக்ஷனுக்காக கரண்ட்டை யூஸ் பண்ணாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதில் என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிற முழு டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். மின் கணக்கீட்டில் புதிய மாற்றம் அப்படின்னு சொல்லி தான் அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருவாயை பெருக்கும் நோக்கில் வீடு அல்லது வர்த்தக நிறுவனத்தில் இரு மின் இணைப்புகள் இருந்தால் அதனை ஒரே மின் இணைப்பாக மாற்றி ஒரே கட்டணமாக கணக்கீடு செய்யும் புதிய நடைமுறையை மின்வாரியம் அமல்படுத்தியுள்ளது. வீட்டு இணைப்பு ஒவ்வொரு பில் கணக்கீட்டிலும் 100 யூனிட், அதாவது 100 யூனிட் இலவசமாக கிடைக்கிறது. இந்நிலையில் இரு மின் இணைப்புகளை ஒன்றாக இணைத்து 100 யூனிட் கழித்து மற்ற யூனிட்டுகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, அரசோட வருவாயை பெருக்கிற நோக்கத்துக்காக வீடு அல்லது வர்த்தக நிறுவனங்கள், அதாவது உங்களோட வீடே இல்லை அப்படின்னா உங்களோட ஒர்க்கிங் பிளேஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மின் இணைப்பு இருக்கும். அதாவது ரெண்டு சர்வீஸ் இது எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து ஒரே இணைப்பாக மாற்றி ஒரே கட்டணமாக கணக்கீடு செய்ய போகிறாங்க. அதாவது 2 இணைப்பு அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரே இணைப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கொண்டு வரதுக்கான நடைமுறை, புதிய நடைமுறை வந்து மின்வாரியம் வந்து அமல்படுத்தி இருக்காங்க. ஸோ இது எப்படி கணக்கீடு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு இணைப்பு அதுபோக உங்களோட ஒர்க்கிங் பிளேஸில் வந்து 2 இணைப்பு அப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2ஐயும் ஒட்டுக்கா அட்டாச் பண்ணி, இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு 2க்குமே வந்து இதுக்கு 100 யூனிட் அதுக்கு 100 யூனிட் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் 2ஐயும் அட்டாச் பண்ணி ஒரே இணைப்பாக கொண்டு வந்துருவாங்க. ஸோ இதில் 200 யூனிட் ஃப்ரீயாக கிடைச்சிருக்கும் இது வரைக்கும். இப்போது 2க்கும் சேர்ந்து 100 யூனிட் இலவசமாக கொடுத்துட்டு மீதி இருக்க 100 யூனிட் அது போக நீங்கள் எக்ஸஸாக என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே சார்ஜஸ் போடுற மாதிரி இப்போது புது நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. அதை தான் இப்போது தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை, இன்னும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபி பில் ரூ.5000க்கு மேல் கட்டுபவர்கள் கவனத்திற்கு அப்படின்னு சொல்லி மிக முக்கிய அறிவிப்பை ஒன்று சொல்லியிருக்காங்க. அதில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாதம் ரூ.5000க்கு மேல் மின் கட்டணம் செலுத்துபவர்களுக்கு மின்சார வாரியம் புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதன் அடிப்படையில் மின் அலுவலக கவுண்டர்களில் ரூ.5000க்கு மேல் ரொக்கமாக கட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5000க்கும் மேலான மின் கட்டணத்தை ஆன்லைன் காசோலை டிடி மூலம் மட்டுமே செலுத்த முடியும் என டிஎன்இபி அறிவித்துள்ளது. தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, 5000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு கரண்ட் பில்லு வருது அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு முன்னாடி கேஷாக கொண்டு போய், அதாவது பணமாக கொண்டு போய் கவுண்டரில் டைரெக்டாக கட்டிட்டு இருந்தோம் இபி ஆஃபீஸில். ஆனால் இதுக்கப்புறம் வந்து 5000 ரூபாய்க்கு மேலே உங்களோட கரண்ட் பில்லு போச்சு அப்படின்னா நீங்கள் நேராக போய் பணமாக கட்ட முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, 5000 ரூபாய்க்கு உள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பணமாக கட்டிக்கலாம். 5000 ரூபாய்க்கு மேலே போகும்போது ஆன்லைனில் தான் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா செக்கு போட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா டிடி மூலமாக கட்டலாம் அப்படின்னு சொல்லி டிஎன்இபி, அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து இதை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் 10,000க்கு மேலான பரிவர்த்தனைகள் ஆன்லைன் மூலம் இருந்த நிலையில் அது ரூ.5000 குறைக்கப்பட்டுள்ளது. அதுபோக யூபிஐ நெட் பேங்கிங் மூலம் பணம் செலுத்துபவர்களுக்கு சேவை கட்டணம் கிடையாது என டிஎன்இபி விளக்கம் அளித்துள்ளது. தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஆன்லைனில் கட்டக்கூடிய அமௌண்ட்டு 10,000 இருந்துச்சு. அதாவது 10,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வந்து கரண்ட் பில்லு வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷனாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து குறைச்சி 5000 ரூபாய்க்கு மேலே போச்சுனாவே நீங்கள் வந்து ஆன்லைனில் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது யூபிஐ, அதாவது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி இதில் வந்து டைரெக்டாக ஆன்லைனில் இந்த யூபிஐ பேமெண்ட்டில் வந்து ஆன்லைன் மூலமாக சில பேர் எலக்ட்ரிசிட்டி பில்லெல்லாம் கட்டுவீங்க, ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. சில பேர் வந்து நெட் பேங்கிங் வச்சுருப்பீங்க, அது மூலமாக உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து நீங்கள் கட்டிகிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி கட்டும் போது இதுக்கு முன்னாடி ஒரு சில ஆப்பில் வந்து எலக்ட்ரிசிட்டி, அதாவது கரண்ட் பில் பே பண்ணிங்கன்னா அதுக்குன்னு சார்ஜஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இப்போது இனிமேல் நீங்கள் இந்த யூபிஐ, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் அது போக உங்களோட பேங்க் என்னவோ அந்த பேங்க்கில் வந்து நெட் பேங்கிங் இருக்கும். அது மூலமாக நீங்கள் கட்டுனீங்க அப்படின்னா அதுக்கு எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், அதிகமாக காசு வாங்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன கரண்ட் பில்லோ அதுக்கான தொகை மட்டும்தான் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் கரண்ட் பில் கட்ட போகிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.